ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் NN ஸ்கொயர். ஒவ்வொரு உணவிற்கும் சிறந்த சுவை தாருங்கள். இன்னைக்கு நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ஆட்டு நுரையீரல் தொக்கு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடான உடனே பட்டை லவங்கத்தை உள்ளே சேர்த்துக்கோங்க. பட்டை லவங்கம் பொரிஞ்ச உடனே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதே நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு இஞ்சி பூண்டு விழுதையுடைய பச்சை வாடை போகணும், அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு தக்காளி பழமெல்லாம் நல்லா மசிஞ்சு போயிடணும், அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா பவுடர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமலே இந்த மசாலாவை ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய மசாலா நல்லா கொதிக்குது இல்லையா? இப்போ நம்ம கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கிற ஆட்டுடைய நுரையீரலை இது உள்ள சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட அந்த நுரையீரலை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இல்லையா? கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, அதிகமாக தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. குக்கரோட லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மூணு விசில் வந்துருச்சு. இப்போ குக்கரோட லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, நம்ம செஞ்ச ஆட்டு நுரையீரல் தொக்கு இப்போ சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நுரையீரல் கூட பாருங்க நல்லா பஞ்சு போல வெந்திருக்கு. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டு இதை சுட சுட சர்வ் பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நுரையீரல் தொக்கை சுட சுட தேங்காய் பால் சாதம், நெய் சோறு, ஜீரா ரைஸ், ஒயிட் புலாவ் எது கூட வச்சு சாப்பிட்டாலும் பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் மறக்காம உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது NN ஸ்கொயர். நான் உங்கள் நாசிரா நைம். கீப் சப்போர்ட்டிங் அஸ். டாடா, பை பை.